ரொம்ப குறுகிய காலத்துல முடிஞ்சிருச்சு 5 மாசத்திலேயே தீர்ப்பு கொடுத்துட்டு அப்படின்னு திமுக அரசு ஒரு பக்கம் கொண்டாடுது. அதிமுக இது பாதி நீதி, அவசர அவசரமா விசாரிச்சிருக்காங்க, யார் அந்த சார்னு சொல்லவே இல்லை. பாதி நீதின்னு சொல்றது ஒத்துக்க முடியாது. பாதி நீதி கொடுக்கப்பட்டது பொள்ளாச்சி சம்பவத்தில் நடந்த பொள்ளாச்சி வழக்கு, பாலியல் வழக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் கிடைச்சது தான் பாதி நீதி. அதில் வந்து மீதி நீதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களோடையும் புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்த, எல்லா பெண்களோடையும் தொடர்பில் இருந்த, குற்றவாளியாக இருந்தவர், முக்கிய பங்காற்றின ஒரு நபர் வந்து எப்படி இந்த வழக்குலேருந்து விடுவிச்சாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலன்னு பல பேர் இது சொல்லியிருக்காங்க. அந்த கேள்வி வந்து இன்னும் அப்படியே மக்கள் மத்தியில் இருக்குது. நம்ம கேட்கறத விட மக்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது அதிமுக அரசு. அதிமுக தான் அதை வந்து பதில் சொல்லணும். அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் அது பதில் சொல்லணும். அதுதான் பாதி நீதியை தவிர இது பாதி நீதிங்கிறது ஏற்றுக்க முடியாது. இல்ல அவரு பெருமையா சொல்றாரு, நாங்க வந்து சிபிஐ நாங்க தான் வந்து அலோவ் பண்ணோம், அதுக்கப்புறம் சிபிஐ இல்ல இல்ல விசாரிச்சாங்க, அது பொள்ளாச்சி தவறு. தீர்ப்பு. அது தவறு. அது சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அருள்மொழி மேடம் மற்றும் பல வழக்கறிஞர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணாங்க. சிபிஐ விசாரணைக்கு வேணும் அப்படின்னு வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அதன் காரணமாக வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுனா தமிழ்நாடு அரசு அப்போ ஆண்ட அதிமுக அரசுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுங்கிறதுனால தான் இவங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தாங்களே தவிர இவங்களா முன் வந்துலாம் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை மூத்த வழக்கறிஞர் அருள்மொழி போன்றவர்கள்லாம் முன்னெடுத்தாங்க. அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது, அதெல்லாம் எதிர்கட்சிக்கு சாதகமாக போயிடும், இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியான திமுகவுக்குலாம் சாதகமாக போயிடுன்ற ஒரே காரணத்தினால்தான் அவங்க சிபிஐக்கு ஒப்படைச்சாங்களே தவிர அவங்களாம் மனமும் வந்துலாம் அதை ஒப்படைக்கல. இல்ல நீங்களே இந்த மாதிரி பண்ண வேண்டியதானே, நீங்க உங்க காவல்துறையை வச்சு முழுசா விசாரிக்கல, இன்னும் யார் அந்த சாருன்னே தெரியல அப்படிங்கிற. அப்படி அது பொய், முழுக்க பொய். இது இந்த வழக்கு வந்து சூமோட்டோவாக எடுக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற அமர்வால் சூமோட்டோவாக எடுக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து அதிமுக சார்பில் பொதுநல வழக்கு தாக்கல் பட்டு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இன்னொரு வழக்கறிஞர் வந்து முன்னாடி இந்த காங்கிரஸ் வந்து இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்படி பல பேர் வந்து சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு கேட்டாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கில் வந்து போதுமான ஆதாரங்களை, தகவல்களை தமிழ்நாடு காவல்துறை திரட்டியிருக்கு. தமிழ்நாடு காவல்துறை வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எஸ்ஐடி இந்த வழக்கை விசாரிக்கணும், சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு.